ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களால் அதை தாண்டி ஓவர் ட்ரேடிங் பண்ணிடுறோம், அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எமோஷ்னல் ட்ரேடிங் ஏன் வருதுன்னா, உங்களுடைய ப்ராப்பர் செட்டப்புக்காக உங்களால் காத்துட்டு இருக்க முடியல. அதாவது உங்களுக்கு ஒன்று புரியல, அப்புறம் புரிஞ்சிருந்தனா அந்த செட்டப்புக்காக காத்துட்ருக்கிற அந்த பொறுமை இல்லை. அடப்போடா, அது வரல நம்ம வர வரல என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட், ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கலாம். இப்போ சொன்னால் இந்த இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது க்ரூட் ஆயில் சார்ட் லைவ் மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்னுடைய பிளான் என்ன, ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. ப்ரைஸ் கீழே வந்துச்சு, கொஞ்சமாக ரீடெஸ்ட் போச்சு, இந்த மாதிரி ஸ்லோவன் ஸ்டடி வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மணி 59 நிமிஷம், 6 மணியா, 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் எப்போ இருந்துச்சு, 10 மணிக்கு நம்ம டார்கெட் ரீச் ஆகுது. ஸோ இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் பொறுமை இல்லை அப்படின்னா உங்களால் எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெளிப்படையாக உங்களுக்கு ஓப்பன் ஃப்ராங்காக சொல்லிடுறேன், இந்த பொறுமை இல்லை அப்படின்னா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ஹை லோ இங்கே பயங்கர பேனிக் ஆகிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துச்சு, வந்துச்சு, திரும்ப மேலே போக சொல்லி திரும்ப. அப்போ என்ன ஆகுனா, உங்களுடைய மனசு அலை பாஞ்சிக்கினே இருக்கும், இல்லை மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே போகுதுன்னு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் பிளான் எடுத்து உங்களுக்கு அந்த செட்டப் வர வரல நீங்கள் காத்துட்ருக்கணும், வேறு வழியே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இந்த இடத்துல முன்னாடியே எப்படி சார் சொல்ல முடியும், மார்க்கெட்டிங் வரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்ஸு. அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இது நம்மளுடைய ஃப்ரீ வெபினாரும் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப்பும் சரி, 2 குரூப் இதுலேயே இருக்குது. இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணி, இந்த எத்தனை மணிக்கு லாஸ்ட் அப்டேட் பண்ணது வாய்ஸ் மெசேஜ் நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் கொடுத்துருந்தேன், நம்மளுடைய வெபினார் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷனோடு உங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மார்க்கெட் இந்த மாதிரி மேலே ரீஷன் ஜோன் இருக்குது, ப்ரைஸ் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி வித் வாய்ஸ் மெசேஜை உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபைனலி ரீச் ஹாப்பி வீக்கெண்ட் 10 மணி 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்பப்போ பேஷண்ட் டெஸ்டிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு அப்பப்போ கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது நம்மளுடைய ஃப்ரீ குரூப், இது டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது பாருங்கள். இதுவும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுலேயும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இன்றைக்கி நிஃப்டி பேங்க்கில் ஒரு சார்ட், அதாவது இங்கே ப்ரைஸ் கீழே வந்துச்சு இல்லையா, ஸோ இங்கே கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இங்கே 2 லெவல் 0.5 0.618 இருக்குது, செக்ஷன் கீழே தாண்டி வந்தது, சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஆகுனா, ப்ரைஸ் நம்ம கீழே வச்சாலும் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ண வாய்ப்பு இதில் கிடைக்கலையா, மார்க்கெட் இதில் நம்மளுடைய ப்ரீமியம் டைம் டிக் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுடைய லாஸ் தடுத்து நிறுத்திடலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு விஷயம், காமனான விஷயம் என்னென்னா, சார் இந்த ஸ்டாப் லாஸே போடாமல் லாஸை ஆவரேஜ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாமே, ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்ற ஒரு காமன் கொஷின்ஸ். அதாவது ஒரு 100 ரூபாய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு 110 ரூபா போகும்னு நீங்கள் உங்களுடைய அசம்ஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ரைஸ் 98 97 வர சொல்ல இன்னும் கொஞ்சம் லாட்டு சேர்த்து ஆட் பண்ணிட்டா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் மேலே போயிடும், அப்போ இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்த ஒரு டபுள் ட்ரிபிள் அதாவது இங்கே ஒரு குவான்டிட்டி வாங்குறது 2, இங்கே ஒரு 3, அப்படியே ஆவரேஜ் வாங்கி 97 96 இப்படிலாம் வாங்கி ஒரு சமயம் டக்குன்னு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டில் ஈஸியாக வெளியே வந்துடலாம் இல்லையா. அதாவது 105 போனால் கூட நமக்கு நல்ல ப்ராஃபிட் தானே அப்படின்ற ஒரு கான்செப்டில் புதுசாக வந்தவங்க மார்க்கெட்டுக்கு இப்போ தான் என்ட்ரி ஆகிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட்டுனா இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போது நீங்கள் ஒரு 10 ட்ரேடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, 9 ட்ரேட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கப்பா. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி லாஸே கிடையாதுப்பா, எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாங்களேன். அப்போது என்ன ஆகுனா, ஒரே ஒரு ட்ரேட் நீங்கள் அந்த மாதிரி தப்பாக போச்சு, அதாவது தப்பான எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே டைம் 100 ரூபா நீங்கள் வாங்குறீங்க, 110 ரூபா அசம்ஷனுக்குது, 10 டைம் ட்ரேட் பண்ணிங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுது, 98 97 96 ஆவரேஜ் பண்ணுறீங்க. எவ்வளோ ஆவரேஜ் பண்ணுவீங்க, குவான்டிட்டி சைஸ் போடுறீங்க, டபுள் ட்ரிபிள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன ஆகுது, அன்றைக்கின்னு பார்த்து மார்க்கெட்டு 94 93 92 90 இப்படி போயிட்டே இருக்குது. என்ன ரிட்டர்ன் வரா மாதிரி தெரியவே இல்லை உங்களுக்கு, அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட்டில் போய்ட்டு யாருன்னா ஆவரேஜ் பண்ணுவாங்களா,
அப்போ என்ன ஆகும்னா இந்த 10 நாள் நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களா ப்ராஃபிட்டு, அந்த ஒரு நாள் என்ன ஆகும், மொத்தமாக மார்க்கெட் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் கை மார்க்கெட் விட்டு வேட்டி அனுப்பிச்சிடும் உங்களை. ஓகே, ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கே அந்த மைண்ட் செட்டில் தூக்கி போட்டுங்க. அந்த மாதிரி விஷயம் கிடையவே கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சார் ஃப்ரீயாக ஒரு வெபினார் சொல்லியிருந்தீங்களே சார், அது எப்போ சார் அது அப்படின்ற ஒரு கொஷின்ஸ். அதாவது சார் நீங்கள் தான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க, இப்போது 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. எஸ், கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஒரு சின்ன ஒரு மைல்கல். இப்போது நெக்ஸ்ட் டைம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறோம்னு வச்சுங்களேன். ஆனால் 65,000 நம்ம உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எப்படி பண்ணணும், நம்ம இன்டர்நெட் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்ற வெபினாரை கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இருக்கு பாருங்கள், அதில் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க. மேபி இந்த வாரம் இல்லை இந்த வாரத்துலேயே இந்த இப்போது இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணிடுறேன். எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வெபினார் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த வாரத்தில், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நல்லா கவனிச்சிங்க, நான் இப்போ இன்னும் உங்களுக்கு வீடியோ டெலிவரி பண்ணுறேன்னா வீடியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் என்னென்ன ஹோம்ஒர்க்கு கொடுக்குறனோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லைவ் மார்க்கெட்டில் தைரியமாக நீங்கள் சொந்த காலில் நிற்க முடியும். இப்போ நான் வந்து இப்போ குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இதே மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிடலான்ற மைண்ட் செட் வேண்டாம். இப்போ நான் சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கெஸ் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக வர அளவுக்கு கண்டிஷன் வர வரலும் நீங்கள் வளரணுன்னா தயவு செஞ்சு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ரெகுலராக பாருங்கள். எல்லோரும் என்ன ஃபீஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ சம் அமௌண்ட் கொடுத்துட்டு இது காசு கொடுத்துட்டு நமக்கு அதுக்கு வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு தட்சணை மாதிரி ஒரு ஃபீஸ், ஒரு டியூஷன் ஃபீஸ் மாதிரி கொடுக்குறீங்க. எஃபர்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறப்போ பதட்டப்படாமல் பொறுமையாக கற்றுக்குங்க. ஸ்பீடை குறைங்க. அதாவது நான் ஒரே வாரம் கற்றுக்கணும் சார், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ, சார் நெக்ஸ்ட் வீடியோ, சார் அடுத்தது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னென்ன புரிதல் இருக்குதோ, சார் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இதில் டவுட் வருது. நீங்கள் எஃபர்ட் ஹோம்ஒர்க்கில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் பண்ணுறீங்களோ அப்போ டவுட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த டவுட் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வேளை விருப்பப்பட்டு கற்றுக்கணும் சார், நான் ப்ரைஸ்-ஆக்ஷன் கற்றுக்கணும், தாராளமாக நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுடைய ஊர், பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸாக வந்து வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.